Hello students, 12th Maths Chapter 1 Example 1.2 If A equal to A, B, C, D ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிறாங்க இஸ் நான் சிங்குலர்னா இந்த மேட்ரிக்ஸோட மாடுலஸ் A அதாவது டிட்டர்மினன்ட் A இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தால் தென் ஃபைண்ட் A இன்வெர்ஸ். இப்போ ஏ இன்வெர்ஸ்க்கு டிஃபினேஷன் என்னன்னா A inverse equal to 1 by determinant A அல்லது மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க இன்ட்டு adjoint of A. இதுதான் A இன்வெர்ஸ்க்கான டெஃபினிஷன். ஸோ A இன்வெர்ஸ் இப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சொல்யூஷன் எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு ஃபார்முலாவில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது? மாடுலஸ் A, டிட்டர்மினன்ட் A, அட்ஜ் A. இப்போ ப்ரீவியஸ் சம்மில் நம்ம பார்த்துருப்போம் எக்ஸாம்பிள் 1.1ல் 3x3 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி எடுக்கணும்னு. இப்போ இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எப்படி எடுக்க போகிறோன்னா பாருங்கள், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா அங்கே அதே மாதிரி கோஃபேக்டர் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி இங்கேயும் கோஃபேக்டர் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். சைன்டு மைனஸ் வச்சு கோஃபேக்டர் எலமெண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரும், ஆல்டர்னேட்டிங் சைனில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு, அதாவது இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் ஏ, இந்த எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கணும். இப்போ இந்த எலமெண்ட்டோட ரோவும் மறைச்சிக்கிட்டேன், காலத்தையும் மறைச்சிக்கிட்டேன். எனக்கு ஒரு வேல்யூ தெரியுது டி. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் எலமெண்ட், அதாவது M11 சொல்லுவாங்க. இப்போ செகண்ட் எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா எனக்கு சி கிடைக்குது. ஸோ அதுதான் செகண்ட் எலமெண்ட். இப்போ தேர்ட் எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா எனக்கு பி கிடைக்குது. அது நம்ம சைன் மாற்றி போட்டதுனால அது அப்படியே எலமெண்ட்டை மட்டும் எழுதிக்கணும். ஃபோர்த் ரோவோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா எனக்கு ஏ கிடைக்கும். இப்போ அதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அந்த டிரான்ஸ்போஸ் எடுத்தால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அட்ஜாயிண்ட்டுக்கு அதான ஃபார்முலா, கோஃபேக்டர் மைனர் மேட்ரிக்ஸ் மைனரை எடுத்துட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் அதோட வேல்யூ தான் அட்ஜாயிண்ட். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, இப்போ டிரான்ஸ்போஸ்னா ஒன்றும் இல்லை, ரோ எலிமெண்ட்டாக இருக்கிறத காலம் வைஸில் எழுத போகிறேன். எப்படின்னு பாருங்கள், டிட்டர்மின் ப்ளஸ் சி மைனஸ் சி ப்ளஸ் டி மைனஸ் சி, ரோ இருக்கிறத காலமாக எழுதிட்டேன், மைனஸ் பி ப்ளஸ் ஏ. ஓகேவா? அவ்வளோதான், அட்ஜாயிண்ட் நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டிட்டர்மினன்ட் ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை, இப்போ லீடிங் டயகனல் மைனஸ் ஆப்போசிட் டயகனல். இது வந்து லீடிங் டயகனல் சொல்லுவாங்க, இது வந்து ஆப்போசிட் டயகனல். ரெண்டுத்தையுமே சப்ராக்ட் பண்ணணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ, பி, சி, டி, இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிட்டு ஏடி மைனஸ் போட்டு மைனஸ் ஃபார்முலாவில் வரணும், ஆப்போசிட் சைனை மல்டிபிள் பண்ணுறப்ப மைனஸ் சிபி ஆர் பிசி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதில் எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்குல்ல, இது நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினே சொல்லிட்டாங்க இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக 0 வேல்யூவாக இருக்காது. இப்போ ஒருவேளை நம்மளுக்கு 0 வேல்யூவாக வந்துருச்சுன்னா 1/0 வரும். மாடுலஸ் ஏன்றதுனால 1/0 வந்துட்டு ஆன்சர் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டிக்கு நம்மளுக்கு மேட்ரிக்ஸில் வேல்யூ கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஏ இன்வெர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்ச எலமெண்ட்லாம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மாடுலஸ் ஆஃப் ஏக்கு வேல்யூ என்னது? ஏடி மைனஸ் சிபி. இப்போ பக்கத்தில் பிராக்கெட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம், டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் மெத்தடா சார்னா கிடையாது, இதை விட ஷார்ட்கட் ஒரு மெத்தடும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்கல்ல, ஷார்ட்கட் மெத்தட் தான் இது, சும்மா ரஃபாக தெரிஞ்சுங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துக்கிறாங்கல்ல ஏபிசிடின்னு, இப்போ ஃபஸ்ட்டு டயகனலை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிங்க. எப்படின்னா, இப்போ நான் எப்படின்னு எழுதி காட்டுறேன். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் இப்படி கொடுத்துருக்குறாங்க, ஏபிசிடி. இப்படி ஃபஸ்ட்டு இருக்கிற டயகனல், ஃபஸ்ட்டு லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணி
ஆப்போசிட் டயகனலை சைன் மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணால் போதும். ஆப்போசிட் டயகனலை அப்படியே சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஏவும் இந்த டியும் பிளேஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன்னா ஆப்போசிட் டயகனலை சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். சைன் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே ப்ளஸ் பின்னு இருக்கிறதுனால மைனஸ் பி போட்டேன். இங்கே ப்ளஸ் சின்னு இருக்கிறதுனால இங்கே மைனஸ் சின்னு போட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இது ஒன்லி 2x2 மேட்ரிக்ஸ் மட்டும் தான் இந்த ஷார்ட்கட் அப்ளை ஆகும். புரிஞ்சுதா? இப்போ 3x3க்கு நம்ம அவ்வளோ கோஃபேக்டர் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி எடுத்தோம். 2x2க்கும் அதே மாதிரி கோஃபேக்டர் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி எடுத்தோம். பட் இதில் ஒருவேளை உங்களுக்கு டைமில் ஈஸியாக எடுத்துக்கணுன்றதுக்காக எக்ஸாம் பீரியடில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் வெரிஃபை பண்ணுறதுக்கும். எதே பாருங்கள், நம்மளுக்கு ஆன்சரும் கிடச்சிச்சு. D - B - C A. அதே தான் நம்ம ஷார்ட்கட்டில் போட்டாலும் அதே தான் வரும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.